ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 8/11/2024. मीठे बच्चे, तुम ये राज्यों की पढ़ाई पढ़ते हो ராஜாய் के लिए. यह तुम्हारी नई पढ़ाई. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ராஜ யோகத்தின் படிப்பை ராஜ்யத்திற்காக படிக்கின்றீர்கள். இது உங்களுடைய புதிய படிப்பு. கேள்வி: इस पढ़ाई में कई बच्चे चलते चलते फेल क्यों हो जाते हैं? இந்த படிப்புல சில குழந்தைங்க போக போக ஏன் ஃபெயில் ஆயிடுறாங்க? பதில்: क्योंकि इस पढ़ाई में माया के साथ बॉक्सिंग है. ஏனென்றால் இந்த படிப்புல மாயா கூட பாக்ஸிங், குத்துச்சண்டை நடக்குது. மாயா की बॉक्सिंग में बुद्धि को बहुत कड़ी चोट लग जाती है. அந்த மாயாவுடைய குத்துச்சண்டையில புத்திக்கு மிக கடுமையான காயம் ஏற்பட்டு விடுகின்றது. चोट लगने का कारण बाप से सच्चे नहीं है. ஆனா அடி வாங்கிறதுக்கான காரணம் என்ன? காயம் ஏற்படுறதுக்கான காரணம் பாபாட்ட உண்மையா இல்ல. சச்சே பச்சே சதா சேஃப் रहते हैं. உண்மையான குழந்தைங்க தான் சதா பாதுகாப்பா இருப்பாங்க. ओम शांति. ये तो सब बच्चों को निश्चय होगा कि हम आत्माओं को परमात्मा बाप पढ़ाते हैं. இது எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கு, ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா பாபா படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். 5000 वर्ष बाद एक ही बार बेहद का बाप आकर बेहद के बच्चों को पढ़ाते हैं. 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். कोई नया आदमी ये बातें सुने तो समझ न सके. யார் புது ஆத்மாக்கள் இந்த விஷயத்தை கேட்குறாங்கன்னா அவங்களால இதை புரிஞ்சுக்க முடியாது. रूहानी बाप रूहानी बच्चे क्या होते ये भी समझ नहीं सकेंगे. ஆன்மீக தந்தைனா யாரு, ஆன்மீக குழந்தைங்கன்னா யாரு, இந்த விஷயம்லாம் புதுசா வர்றவங்களுக்கு புரியறதில்ல. ये पढ़ाई तो एक ही है. इसको कहा जाता है ராஜாவோं का ராஜா बनने की पढ़ाई. இந்த படிப்பு ஒரே ஒரு படிப்பு தான். இதைத்தான் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகுவதற்கான படிப்புன்னு சொல்லப்படுது. ராஜ் யோகனா இதுதான் ராஜ யோகம் அல்லவா? ராஜாயி பிராப்த் கர்னே கேலிய பாப் சே யோக். ராஜ்யத்தை அடைவதற்காக பாபாவுடன் யோகா. தும்பி அப்னேக்கோ ஆத்மா சம்ஜோ. நீங்க தன்னை ஆத்மானு உணருங்க. ஹம் ஆத்மாவுக்கோ பாப் சிக்லாத்தே. ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா கத்துக் கொடுக்கிறார். ஏ யாத் ந ரெனே சே ஜௌஹர் நை பர்த்தா. இந்த நினைவு இல்லாத காரணத்தினால தான் உங்ககிட்ட கூர்மை அதிகரிக்கிறதில்ல. இஸ்லியே போத்தோங்கி புத்திமே நே பேட்டா. ஆகையால நிறைய பேரோட புத்தியில ஞானம் தங்குறதே இல்லை. तो बाप हमेशा कहते हैं योग युक्त हो. याद की यात्रा में रहकर समझाओ. ஆகையால தான் பாபா அடிக்கடி சொல்றாரு, யோக யுக்தா இருங்க, நினைவு யாத்திரையிலிருந்து பிறருக்கு ஞானத்தை புரிய வைங்க. ஆம் பாயி பாய்க்கோ சிக்லாத்தே. நாம் சகோதர ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறேன்னு நினைங்க. தும்பி ஆத்மா ஹோ, ஓ சப்கா பாப் டீச்சர் குரு ஹே. நீங்களும் ஆத்மாதான். அவர் தான் அனைவருக்கும் தந்தை, டீச்சர், குருவா இருக்காரு. ஆத்மாக்கோ தேக்னா, ஆத்மாவை தான் நீங்க பார்க்கணும் ஞானம் கொடுக்கறப்ப. யஹா தோ ஹை ஹி நை படாய் ஜோ பஹலே சே கோய் படே ஹுயே நஹி ஹை. இங்க சொல்லிக் கொடுக்கறது புது படிப்பு. இத முன்கூட்டியே யாரும் படிச்சதில்ல. நை படாய் ஹே, நயா படானே வாலா ஹே, சப் நயே ஹே. புது படிப்பு, சொல்லிக் கொடுக்குறவரும் புதுசு, இங்க எல்லாமே புதுசு. நயோங்கோ படாத்தே ஹே. படிக்க வர்றவங்களும் புதுசு தான். புதுசா இருக்கவங்களுக்கு தான் பாபாவும் சொல்லிக் கொடுக்குறார். கோயி தோ போத் மீட்டே ஆக்யாக்காரி ஓத்தே. சில பேர் ரொம்ப இனிமையா சொல் பேச்சு கேட்குறவங்களா இருக்காங்க. தேக்னே செஹி பத்தா படுத்தாய். பார்த்தோன்னே அவங்கள தெரிஞ்சிடுது. ஏ படானே வாலா போத் அச்சா ஹே. இந்த சொல்லிக் கொடுக்குறவங்க ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்மே கோய் அவகுண் நெய்யே. இவங்க கிட்ட எந்த அவகுணமும் இல்லைன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியுது. சலன் சே பாத் கர்னே சே மாலும் படு ஜாத்தா ஹை. அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்கள பேசுறத வச்சு எல்லாம் தெரியுது. பாபா பூச்தே பி சப்சே ஹே ஏ கேசே படாத்தே ஹே, இன்மே கோய் காமி தோ நெய் ஹை. பாபா கூட எல்லார்ட்டும் கேட்பாரா அவங்கள பத்தி, இந்த குழந்தை உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குது, இந்த குழந்தைகிட்ட எந்த குறை இல்லை தானே. ऐसे बहुत कहते हैं हमारे पूछे बिगर समाचार कभी नहीं देना. ஆனா சில பேர் இப்படி சொல்லி கொடுக்குறாங்களாம், பாபா கேட்டாருன்னா எங்க கிட்ட சொல்லாம எங்களை பத்தி எதுவும் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். कोई अच्छा पढ़ाते हैं कोई शुरूड बुद्धि नहीं होते. சில பேர் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, சில பேர் அந்த அளவுக்கு ஷுரூடு புத்தியா இல்லை.
माया का वार बहुत होता है, माया கூட சண்டை ரொம்ப ஏற்படுது. ये बाप जानते हैं माया इन्हों को धोखा बहुत देती है. அது பாபாவுக்கு தெரியுமா, மாயா இவங்கள ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கு. बल 10 वर्ष भी पढ़ाया है, परंतु माया जबरदस्त ऐसा है, देह अहंकार आया और फंसा. 10 வருஷமா அவங்க சொல்லி கொடுக்கறவங்களா இருப்பாங்க, ஆனா மாயா அவ்வளோ சக்திசாலியா இருக்கு, தேக அகங்காரத்தை வர வச்சு அவங்கள சிக்க வச்சிடுது. बाप समझाते हैं जो भी पहलवान है उन पर माया की चोट लगती है. பாபா சொல்றார், பலசாலியா இருந்தா கூட அவங்க மேலேயும் மாயாவுடைய காயம் ஏற்பட்டுடுது. மாயா भी बलवान से बलवान होकर लड़ती है. மாயா பலசாலியோடு பலசாலி ஆயிட்டு தான் சண்டை போடுது. तुम समझेंगे बाबा ने जिसमें प्रवेश किया है नंबर 1 है. நீங்க புரிஞ்சிருக்கீங்க, பாபா யாருக்குள்ள பிரவேசமாயிருக்காரோ அவர் தான் நம்பர் 1. फिर नंबर वार तो बहुत है ना. அதுக்கப்புறம் வரிசை கிரமமா இருக்கிறவங்க நிறைய பேர். பாபா மிசால் करके एक दो का देते. பாபா உதாரணத்துக்காக ஒருத்தர் 2 பேரை சொல்றார். होते तो नंबर वार बहुत है, ஆனா வரிசை கிரமமா இருக்கவங்க நிறைய பேர். जैसे दिल्ली में गीता बच्ची बहुत होशियार है. हे बच्ची बड़ी मीठी. எப்படி டெல்லியில கீதா குழந்தை இருக்காங்க, அவங்க ரொம்ப புத்திசாலி, அதே நேரத்தில் ரொம்ப இனிமையானவங்க. பாபா ஹமேஷா கேத்தே ஹே கீதா தோ சச்சி கீதா ஹே. பாபா அடிக்கடி என்ன சொல்லுவாராம், கீதா தான் உண்மையான கீதான்னு சொல்லுவாராம். அபி தும் ஹோ புருஷோத்தம் சங்கம் யுக பர். இப்போ நீங்க இருக்கிறது புருஷோத்தம சங்கம யுகம். உத்தம் புருஷ் பன்ने के लिए पुरुषार्थ कर रहे हो. உத்தம புருஷர்கள் ஆகிறதுக்கு புருஷார்த்தம் செஞ்சிட்டு இருக்கீங்க. कोई आते हैं तो पूछा जाता है, इस जन्म में कोई पाप तो नहीं किए हैं. யாராவது பாபாவை சந்திக்க வராங்கன்னா பாபா கேட்பாராம், இந்த ஜென்மத்துல எந்த பாவம் செய்யலதானே. ஜென்ம ஜென்மாந்தர்க்கே பாப் தோ ஹோகி. ஜென்ம ஜென்ம பாவம் ஏற்கனவே இருக்கு. இஸ் ஜென்மம் கே பாப் பதா தோ தோ ஹல்கே ஹோ ஜாயேங்கே, नहीं तो दिल अंदर काता रहेगा. இந்த ஜென்மத்தோட பாவத்தெல்லாம் குழந்தை சொல்லிட்டேன்னா நீ லேசாயிடலாம், இல்லைன்னா உன்னோட உள்ளம் உறுத்திட்டே இருக்கும். சச் பத்லானே சே ஹல்கே ஹோங்கே. உண்மையை சொன்னாதான் இலகுவாக ஆக முடியும். कई बच्चे सच नहीं बताते हैं तो माया एकदम जोर से गुस्सा लगा देती है. ஆனா நிறைய குழந்தைங்க உண்மையை சொல்றதில்ல, அப்ப மாயா என்ன பண்ணுதான், ஓங்கி ஒரு குத்து விட்டுடுது. துமாரே படி கடி பாக்ஸிங் ஹே. உங்களோட யுத்தம், உங்களோட குத்துச்சண்டை ரொம்ப கடுமையானது. பிராமணோ கோ ஹி ஸ்வதர்ஷன் சக்கர் மில்தாய். பிராமணர்களுக்கு தான் சுயதர்ஷன சக்கரம் கிடைச்சிருக்கு. தேவதாவும் கோ படானே வாலா கோய் ஹோத்தா நே. தேவதைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை சிக்கியாக்கி தர்காரியினே, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் சோ லாஸ்ட், லாஸ்ட் சோ ஃபர்ஸ்ட். எப்படாயி ஹேனா, ஃபர்ஸ்ட் தான் லாஸ்ட், லாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். இதுதான் படிப்பு. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், போத் போத் ஆக்யாக்காரி மீட்டா ஹோக்கர் சல்னா ஹே. மிக மிக கட்டளைப்படி நடப்பவராகவும் இனிமையானவராகவும் இருக்க வேண்டும். देह अहंकार में नहीं आना है. देह अहंकारத்தில் வரக்கூடாது. बाप का बच्चा बनकर फिर कोई भी भूल नहीं करनी है. பாபா குழந்தை ஆன பின்பு எந்த தவறும் செய்யக்கூடாது. மாயா கி பாக்ஸிங் மே போத் போத் கபர்தார் रहना. மாயாவுடைய குத்துச்சண்டையில ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. 2வது பாயிண்ட், अपने वचनों में ताकत भरने के लिए आत्म अभिमानी रहने का अभ्यास करना है. தன்னுடைய வார்த்தைகளில் சக்தியை ஏற்றிக்கொள்வதற்கு, ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். ஸ்மிருதி ரஹே, பாப் கா சிக்லாயா ஹுவா ஹம் சுனா ரஹே ஹே தோ உஸ்மே ஜௌஹர் பரேகா. பாபா கற்றுக் கொடுத்ததை நான் பிறருக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன் என்ற நினைவில் இருக்கும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கூர்மை இருக்கும். வரதான், அவினாஷி நஷே மே ரக், रूहानी मजे और मौज का अनुभव करने वाले ब्राह्मण सो फरिश्ता भव. அழிவற்ற போதையில் இருந்து ஆன்மீக ஆனந்தம் மற்றும் கொண்டாட்டத்தை அனுபவம் செய்யக்கூடிய பிராமன் சோ ஃபரிஷ்தா பவ. பிராமன் சோ ஃபரிஷ்தா தேவதாவோ செபி ஊஞ்சுஹோ. பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா ஆகிற நீங்க தேவதைகளை விட உயர்ந்தவங்க. தேவதாய் ஜீவன் மே பாப் கா கியான் எமர்ஜ் நஹி ஹோகா. ஏன்னா தேவதா வாழ்க்கையில பாபாவை பற்றிய ஞானம் எமர்ஜ் ரூபத்தில் இருக்காது. பரமாத்மா மிலன் கா அனுபவி நெய் ஹோகா. பரமாத்மாவுடைய சந்திப்பின் அனுபவமும் இருக்காது. इसलिए अभी सदा ये नशा रहे कि हम देवताओं से भी ऊंच ब्राह्मण सो फरिश्ता. ஆகையால் சதா இந்த ஒரு போதை இருக்கட்டும்,
நாம தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தாகின்றேன். ये अविनाशी नशा ही रूहानी मजे और मौज का अनुभव कराने वाला है. இந்த அழிவற்ற போதைதான் ஆன்மீக ஆனந்தம் மற்றும் கொண்டாட்டத்தினுடைய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியது. அகர் நஷா சதா नहीं रहेगा तो कभी मजे में रहेंगे कभी मूंजेंगे. ஒருவேளை போதை சதா இல்லைன்னா அப்பப்ப ஆனந்தமா இருப்பீங்க, அப்பப்ப குழப்பத்துல போயிடுவீங்க. ஸ்லோகன் अपनी सेवा को भी बाप के आगे अर्पित कर दो तब कहेंगे समर्पित आत्मा. தன்னுடைய சேவையை கூட பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள், அப்போதுதான் சமர்ப்பித் ஆத்மா என்று சொல்ல முடியும். அவ்யக்த சமிக்கை. சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் தியாகம் மற்றும் தபஸ்யா. ஒரு பாபாவைத் தவிர வேறு யாருமே கிடையாது. இதுவே ஒவ்வொரு நேரத்தின் தபஸ்யா. மற்றும் எப்படி நேரமோ, எப்படி பிரச்சனைகளோ, எப்படி மனிதர்களோ அப்படி தன்னை வளைத்து சுய நன்மை மற்றும் பிறருக்கு நன்மை செய்வதற்காக சதா சகஜமாக இருப்பது. பரஸ்திதி மற்றும் சமயத்தின் அனுசாரம் தன்னுடைய சிரேஷ்ட ஸ்திதியை உருவாக்கிக் கொள்வது, அதாவது தன்னை வளைத்து கொள்வது. இதைத்தான் தியாகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தியாகம் மற்றும் தவத்தினாலேயே வெற்றி கிடைக்கிறது. ஓம் சாந்தி.